Hi friends, welcome to Money Plan channel. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு மிட் டர்ம் ஆப் பத்தின டீடைல்ஸா பார்க்க போறோம். சோ இந்த ஆப்போட நேம் பாத்தீங்க அப்படினா Highway 4. ஓகேவா? சோ இந்த ஆப்போட கான்செப்ட் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ போட்டுருக்கேன். சோ ஆல்ரெடி நம்ம பண்ண Freight Horizon அப்படிங்கற ஆப்போட செகண்ட் ஆப் தான். சோ சேம் அதே கம்பெனி ஓகேங்களா? பட் Freight Horizon ஆப் பாத்தீங்கன்னா 15 நாள் ரன் ஆச்சு. நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்தது. சோ பட் இந்த ஆப் பாத்தீங்கன்னா எவ்வளவு நாள் ரன் ஆகும், எவ்வளவு ப்ராஃபிட் வருமா, லாஸ் வருமாங்கறத நம்ம சொல்ல முடியாது. மிட் டர்ம் அப்படினாலே லாஸ் ஆர் ப்ராஃபிட் ரெண்டுமே சகஜம் தான். கண்டிப்பா ப்ராஃபிட் தான் வரும், லாஸ் தான் வரும்னு யாராலையும் சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மிட் டர்ம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஷார்ட் டர்ம்ல நம்ம லாஸ் ஆர் ப்ராஃபிட் வந்து பாத்துக்கலாம். ப்ராஃபிட் வந்தது அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் ஒரு ஷார்ட் டர்ம்ல. இதே இது லாஸ் வருது அப்படின்னா உங்களுக்கு ஒரு 100 ரூபா 50 ரூபா லாஸ் ஆகிற மாதிரி இருக்கும். சில டைம் வந்து ஃபுல் அமௌண்ட்மே லாஸ்ல வந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதோட டீடைல்ஸ் வந்து நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு ஓகே அப்படின்னா கீழே இந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ரீசார்ஜ் வந்து பண்ணிக்கோங்க. இதோட டீடைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணோன்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் சைன் அப் பண்ணோன்னா மெயின் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கு 220 ரூபா சைன் அப் போனஸாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்பில் டெய்லி செக்இன் வந்து 7 ருபீஸ் வந்து நீங்கள் டெய்லியுமே செக்இன் கொடுத்து எடுத்துக்கலாம். அது போக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து உங்களோட இன்விடேஷன் லிங்க்கை நீங்கள் கொடுத்து ஜஸ்ட் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணாலே உங்களுக்கு வந்து 36 ரூபா வரும். சரியா? அது பார்த்தீங்கன்னா டெய்லியுமே உண்டு. அதாவது நீங்கள் டெய்லியுமே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண வைக்கிறீங்க அப்படின்னா 36 ரூபா நீங்கள் டெய்லியுமே ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் கீழே வந்து ஜாயின் டெலகிராம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்களா? ஸோ இந்த இடத்த கிளிக் பண்ணி இந்த ஆப்போட அஃபிஷியல் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து சின்ன சின்ன கோட்லாம் கொடுப்பாங்க. அதில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டெய்லி செக்இன் எதில் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் பேஜில் இதில் செக்இன் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7 ருபீஸ் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் டீம் அப்படின்னு இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணி ஸோ இதில் வந்து நீங்கள் டேக் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி ரிசீவ் பண்ணிவிட்டேன். இதில் வந்து டேக் அப்படிங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏன்னா அந்த 5/5 அப்படின்னு போட்டிருக்கலாம். ஸோ 36 ரூபா நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். இதே இது நெக்ஸ்ட்டையும் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு லிங்க்கை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்க. அவங்க புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க, இல்லை உங்கள்கிட்டே வேறு நம்பர் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண வைக்கிறீங்கன்னா இந்த 36 ரூபா நீங்கள் நாளைக்குமே ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ சேம் அதே கான்செப்ட் தான். பட் ரெஜிஸ்டர் பண்ணால் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணாலே 36 ரூபா நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு சைன் அப் போனஸ் வந்து 220 ரூபா உங்கள் வேலட்டில் ஆட் ஆயிரும். ஸோ ப்ராடக்ட் டீட்டெயில் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் இப்போதைக்கு 2 ப்ராடக்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 770 ப்ளஸ் 1550 ரூபா 2 ப்ராடக்ட் மட்டும் தான் இருக்குது. அதுக்கு கீழே எல்லாமே ப்ராடக்ட் வந்து இன்னும் லான்ச் பண்ணல. ஓகேங்களா? மிட் டர்ம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன பிளானில் இருக்குமோ அந்த பிளானில் மட்டும் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பிளான் வந்து புதுசாக லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா வேறு எந்த ஒரு பிளானுமே அப்டேட் வந்து பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இந்த 2 பிளான் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. மிட் டர்ம் அப்படின்னாலே ரொம்ப ஹை அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் மட்டும் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது 770 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லியுமே 96 ரூபா வரும். சரியா? இதே இது 1550 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா டெய்லி உங்களுக்கு 207 ரூபா வரும். சரியா? இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட் எதில் போய் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் அப்படின்னு இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண பிளான் எவ்வளோ அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து காமிக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் உங்களுக்கு கீழே ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் இன்வைட் பண்ணி அவங்க இன்வெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பின் உண்டு. ஓகேவா? ஸோ இந்த லக்கி ட்ராவில் வந்து 35 ரூபாயிலிருந்து 8000 ரூபாய்க்குள்ள உங்களுக்கு அமௌண்ட் வரும். அதாவது ரொம்ப ஹை அமௌண்ட் வந்து விழாது. 35 60 இந்த மாதிரி அமௌண்ட் வந்து விழும். ஸோ அதுவுமே நீங்கள் வந்து விட்ராவல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்பில் உங்களுக்கு டெய்லி இன்கம் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் 770 ரூபா பிளானில் நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் எவ்வளோ ரீசார்ஜ் பண்ண வேண்டியிருக்கணும் உங்களுக்கு சைன் அப் போனஸ் 220 ரூபா ஆல்ரெடி இருக்கும். அப்படி தானே? ஸோ அந்த அமௌண்ட்டை லெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் விட்ரா பண்ண முடிச்சுட்டு அந்த டேக்ஸ் எல்லாமே உங்களுக்கு போகும். அதனால் ஸோ அந்த 770ல் 220 ரூபா லெஸ் பண்ணிங்கன்னா 550 ரூபா மட்டும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். 550 ரூபா ரீசார்ஜ் பண்ணி இந்த ப்ராடக்ட் வந்து பை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லி இன்கம் 96 ரூபா ப்ளஸ் இதில் டெய்லி செக்இன் வந்து ஒரு 7 ரூபா. ஓகேவா? ஸோ உங்களுக்கு கீழே ஒரு 5 மெம்பர்ஸ் நீங்கள் ரிசீவ் பண்ண அதாவது ரிஜிஸ்டர் பண்ண வச்சுட்டிங்கன்னா அதில் ஒரு 36 ரூபா. ஓகேவா? அதாவது 1 டேக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 136 ரூபா வரும். சரியா? அந்த ரிஜிஸ்டர் பண்ணால் ரிசீவ் பண்ணுவீங்களா அந்த அமௌண்ட்டையும் சேர்த்து. அதாவது இந்த ஆப்பில் நீங்கள் இப்போ 770 ரூபா பிளானில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா நீங்கள் போட்ட அமௌண்ட்டை 5 டேஸில் வரலாம். அதுக்கப்புறம் இந்த ஆப் வந்து எவ்வளோ நாள் ரன் ஆனாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் தான். ஓகேங்களா? பட் இதில் வந்து 365 நாள் கொடுத்துருக்காங்களா? உங்களுக்கு 365 நாளும் ஆப் வந்து ரன் ஆகாது. ஓகேங்களா? மிட் டர்ம் பொறுத்த வரைக்கும் 3லேருந்து 15 நாள் 15 நாளைக்கு மேலே ரன் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு 3 மடங்கு ப்ராஃபிட் வந்து இருக்கும். ஸோ அதுக்குள்ளே க்ளோஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஒரு 100 ரூபா 50 ரூபா லாஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? பட் நீங்கள் போட்ட அமௌண்ட்டை 5 டேஸில் வந்து எடுத்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் வர்றது உங்களுக்கு ப்ராஃபிட். இதே நீங்கள் செகண்ட் பிளான் போடுறீங்க அப்படின்னா 1550 ரூபா இன்வெஸ்ட் பண்ணும் போதுல உங்களுக்கு டெய்லி இன்கம் வந்து 207 ரூபா கிடைக்கும். அது போக செக்இன் வந்துட்டு 7 ரூபாய். அப்போ 214 ரூபா ஒரு நாளைக்கு வரும். நீங்கள் டெய்லி விட்ரா வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து டெய்லி இன்கம் டெய்லி விட்ராவல் தான். நெக்ஸ்ட் இதில் ஃபினான்சியல் அப்படின்னு இருக்கலாம். ஸோ இந்த இதில் எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரீசார்ஜ் பண்ணி உங்களுக்கு அமௌண்ட் எதுவும் ஆட் ஆகல அப்படின்னா ஆப்லேயே கஸ்டமர் சர்வீஸ் இருக்குது. அவங்களுக்கு அது உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணி இஷ்யூ வந்து இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் கஸ்டமர் சர்வீஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். மற்றபடி அன்வான்டாக இது வந்து கான்டாக்ட் வந்து பண்ண வேண்டியதில்லை.
இதில் சர்வீஸ் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கிளிக் காண்டாக்ட் டெலகிராம் வாட்ஸ்அப் அப்படின்னு இருக்கும். இதில் வாட்ஸ்அப் கிளிக் பண்ண முடிச்சுட்டு நீங்கள் அதில் வந்து மெசேஜ் வந்து உங்களோட பேமெண்ட் ப்ரூஃபு ப்ளஸ் உங்களோட ஐடி பேஜ் இந்த ரெண்டுமே நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா அவங்க பார்த்து உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. அப்புறம் மிட்டம் பொறுத்தவரை இப்போ நீங்கள் விட்ரா இன்னைக்கு கொடுக்கீங்க அப்படின்னா 1 டேக்குள்ளே உங்களுக்கு விட்ரா ரிசீவ் ஆகணும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் விட்ரா கொடுத்த டைமிங்லேருந்து 1 டேக்குள்ளே உங்களுக்கு விட்ரா வந்துருச்சு அப்படின்னா ஆப் வந்து ரன்னிங்கில் இருக்குன்னு அர்த்தம். 1 டே ஆகியும் அதுக்கப்புறம் விட்ரா வரல அப்படின்னா ஆப் வந்து க்ளோஸ்டுன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ அது வந்து நெக்ஸ்ட் நீங்கள் கஸ்டமர் சர்வீஸ்லையும் கேட்க வேண்டியதில்லை, எங்கிட்டையும் கேட்க வேண்டியதில்லை. ஆப்போட கான்செப்ட் இது தான். ஒரு சில ஆப் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கேட்வே இஷ்யூவாக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு 1.5 நாள் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன். ரிஜிஸ்டர் பண்ணுறது ரீசார்ஜ் அப்படின்னு இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல ரீசார்ஜ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் மினிமம் ரீசார்ஜ் வந்து 550 தான். ஓகேங்களா. ஸோ நீங்கள் 550 ரூபா ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. வேலெட்டில் இருக்க அமௌண்ட்டு லெஸ் பண்ணி தானே பண்ண போகிறோம். ஸோ 550 ரீசார்ஜ் வந்து பேமெண்ட் சேனல் 4 இது கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு இதில் ஆகலை அப்படின்னாலும் ஒரு இதில் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு விட்ரா டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். இதில் மினிமம் விட்ரா பார்த்தீங்கன்னா 200 ரூபா உங்கள் வேலெட்டில் இருக்குது அப்படின்னாலே நீங்கள் விட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ விட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் நீங்கள் விட்ரா கொடுத்துக்கலாம். விட்ராவலோட டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 10% பிடிப்பாங்க. சரியா. விட்ரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 1 டேயில் உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் சொல்கிறேன், மிட்டம் பொறுத்த வரைக்கும் லாஸ் ஆர் ப்ராஃபிட் ரெண்டுமே சகஜம் தான். லாஸ் வரும் ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. பட் ஷார்ட் டேர்மில் ஒரு லாஸ் ஆர் ப்ராஃபிட் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஆப்ஸ் பற்றின அப்டேட் வந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் வந்து நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் நிறைய லாங் டேர்ம் ஆப்ஸ், ஃபண்ட் ஆப், ஆக்டிவிட்டி பேஸ்டு, மிட் டேர்ம் ஒவ்வொரு ஆப்போட கான்செப்ட் டீட்டெயில் வந்து சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுருவேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.